நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ்புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் அருமையான ஒரு டிப்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது எது சம்மந்தப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா, அவத்தாரை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் கிரியேட் பண்ணி அதை ஃபேஸ்புக், டெலகிராம் இந்த மாதிரி தளங்களில் எப்படி ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்னாப் சாட்டை பயன்படுத்தக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா அதில் அவத்தார் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்புக்லேயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் இருக்கும், ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து முழுமையாக விளக்க வேண்டிய தேவையே இருக்காது. டேரெக்டாக வந்து உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. போனதுக்கப்புறம் அவத்தாருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அவத்தாரை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் அந்த அவத்தாரில் கிரியேட் பண்ணி ஒரு அருமையான ஒரு போலியான உங்களை மாதிரியே உருவாக்கி உங்களுடைய நண்பர்களுக்கோ ஃபாலோவர்ஸ்க்கோ யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த பகுதியை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதில் உள்ள விஷயங்கள் முழுமையாக தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கில் ஒரு அருமையான செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக ஃபேஸ்புக் வந்து ஒரு ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துவீங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் சி மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், அவத்தார்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவத்தார்ஸை நீங்கள் டேப் பண்ணுங்கள். லோடிங் யுவர் அவத்தார்ஸ். ஸோ அவத்தார்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை மாதிரியே நீங்கள் ஒரு கற்பனையான ஒரு உருவத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அதுதான் அவத்தார்ஸ். ஆல்ரெடி ஸ்னாப் சாட்டில் வந்து அவத்தார்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம பயன்படுத்தி நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர்னு சூட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சமான ஒரு டோனை நான் சூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல், உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வேணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் இந்த மாதிரி கலர் என்ன கலர் வேணுமோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஷேப், எந்த மாதிரி ஷேப் வந்து நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் எந்த மாதிரி லைன் கொடுக்க போகிறீங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணு, ஐ ஷேப் வந்து எதை மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் வேணால் கலர் கொடுத்துக்கலாம். ஐப்ரோ வந்து எது கொடுக்க நினைக்கிறீங்க, ஐப்ரோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐவேர், ஸ்பெக்ஸ் வேணுமா ஸ்பெக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நோஸ், அதாங்க மூக்கு. ஸோ மூக்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மவுத், வாய் எந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீசை இருந்ததுன்னா மீசை அழகாக செட் பண்ணிக்கலாம். மீசை வந்து எனக்கு பிடிச்சமான மீசை இதில் ஒன்றுமே இல்லையே, நிறைய இருக்குது. ஸோ தேவைன்னா நீங்கள் அழகாக தாடி, வாவ் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு லைட்டாக இது கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லிம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இது என்னது, அவுட்ஃபிட் என்ன மாதிரி இருக்கணும் உங்களுக்கு, அவுட்ஃபிட் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தொப்பி வேணுமா, ஹெட்வேர் நல்லா இருக்குமா, ஹெட்வேர் இல்லை நார்மலாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னது, இயர்ரிங், இது தேவையில்லை. ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் அவதார் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் யுவர் அவதார் இன் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய அவதாரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் திஸ் இஸ் யுவர் அவதார் பார்த்தீங்கன்னா அவதார் செலக்ட் அ போஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டைலு சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷேர் டு நியூஸ் ஃபீடு ஸ்கிப் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான அவதாரை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஆல் ஸ்டிக்கர் செமலை. இந்த மாதிரி அந்த அவதாரில் வந்து நிறைய ஸ்டிக்கர் வந்து இதில் டிஸ்பிளேயாக இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேக் போங்க. அதுக்கப்புறம் சின்ன எடிட்டிங் எது வேணும்னா இங்கே பென்சில் ஐக்கான் இருக்குது, அது கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான அவுட்ஃபிட்டை ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அவதாரா எப்படி ஸ்னாப் சாட்டோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. ஷேர் டு ஃபீட், செட் ஆஸ் அ ப்ரொஃபைல் பிக்சர். இந்த 2 விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஃபேஸ்புக்கில் இந்த அவதாரை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி தளங்களில் இந்த அவதாரை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேர் டு ஃபீட் இருக்குல்ல, இந்த இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சென்டரில் பாருங்கள் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இவ்வளவு ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி தளங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு பாருங்கள், சென்ட் இன் மெசஞ்சருக்கு அனுப்பலாம். இது இல்லாமல் மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மோர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப், டெலகிராம் வேறு என்னென்ன தளங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஃபேஸ்புக்கில் எப்படி அவதாரை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக பார்த்துருப்பீங்க. கிரியேட் பண்ண முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லை கிரியேட்டே பண்ணியிருப்பீங்க. கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி தளங்களில் நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணியிருப்பீங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.